சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 15/6/2024 சனிக்கிழமை, ஆனி மாதம் 1ஆம் நாள், நவமி திதி இன்று நள்ளிரவு 2:33 வரை, உத்திரம் நட்சத்திரம் இன்று காலை 8:14 வரை, அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ இது உகந்த நல்ல நாளாக அமையும். அதைப் போலவே வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் ஒரு புதியவை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான பண வரவுகளை அடைவதற்கு கூட இந்த நாள் இனிய நாளாக அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான ஆனி மாத பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. மாதத்தினுடைய கிட்டத்தட்ட பெரும்பகுதி நாட்கள் 28ஆம் தேதி வரைக்குமே செவ்வாய் ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. என்ன கிடைக்கும்? தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். தன வரவினை கொடுக்கக்கூடிய அளவில் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது அதை விட ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு. ஆகவே இந்த மாதம் முழுவதும் ஒரு சீரான பணம், ஒரு சீரான தொழில் வளர்ச்சி, ஒரு சீரான வேலையில் நிம்மதி போன்றவைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல, எதிலுமே ஒரு மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே இந்த மாதம் இருக்குது. ரிஸ்க் எடுக்கக்கூடிய சில விஷயங்களை இன்றைக்கி செய்யணுங்க. ஒரு தொழில் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க போகிறேன், அல்லது வேலையை விட்டுட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், அல்லது இந்த வேலையை மாற்றம் செய்ய போகிறேன் என்பது மாதிரியான ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விஷயத்திற்கு எதிர்பார்த்த ஒரு தருணம் வரலையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த ஆனி மாதம் முழுவதும் அத்தனையும் அப்படியே நடக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்வுகள் இருக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமையும். 5 கூடிய சூரியனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். பிள்ளைகள் கூட இன்றைக்கு ஒரு நல்ல விதத்தில் பெயரெடுத்துட்டு வரக்கூடிய ஒரு தன்மை. அதாவது என்னுடைய குழந்தை இதை சாதிச்சிருக்கு, ஒரு கல்வியில் இதை சாதிக்குது, ஒரு வேலை தொழில் அமைப்புகள் இதை சாதிக்குது, அல்லது திருமணத்திற்கு போன்ற விஷயங்களை இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தது, குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கலை என்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் பெரியவர்களாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இப்போது குழந்தைகளின் மீது இருக்கின்ற கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு. அதே போல 10ஆம் இடத்தை இப்போது குரு பார்ப்பதால் வியாபாரம், தொழில் போன்றவைகளில் சரியான முட்டுக்கட்டைகள் இருக்குங்க. எனக்கு எந்த ஒரு தொழிலுமே செட் ஆக மாட்டேங்குது, அல்லது இப்போ தான் நான் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தேன், ஒரு தொழிலை ஆரம்பித்தேன், போட்டிக்குன்னு ஒருத்தர் இங்கே நின்றுக்கிட்டு எனக்கு ஆகாத சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, இவரை எப்படி நான் தடுக்கிறது, அல்லது இவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. இந்த மாதிரியான குழப்பத்தில் வேலை, தொழில், விவசாயம், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுனால இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு, ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு மாறுகின்ற சில அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் உங்களை உயரத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு உன்னத அமைப்பாக மாறும். ஆகவே பொதுவாகவே சொல்லிடலாம், ராசிநாதன் ராசியில் இருந்துட்டார்னாலே ஒரு தைரியம், எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு உத்வேகம், ஒரு பணவரவு இருந்தால் தானே எதையும் சமாளிக்க முடியும். வெறுங்கையில் முளம்போட முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி வெறுங்கையில் முளம்போட தேவையில்லாத அளவிற்கு அத்தனையும் நிறைவாக கொடுக்கக்கூடிய, கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது மேசராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க. பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல விதமான பலன்கள் தான் இப்போது கூடுதலாக சொல்ல முடியும். பெரியவங்க கிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க. வேலையில் ஒரு மன அழுத்தம் இருக்காது. ஒரு வேலைக்கு போனோமா, நிம்மதியாக அந்த வேலையை செஞ்சோமா, குடும்பத்திற்கு ஒரு மாதிரியான பணவரவுகளை நம்மளே நம்முடைய பங்குக்கு ஏதாவது கொடுத்தோமான்ற மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கும். மாமனார் மாமியார்ட்ட கூட ஒரு நிலையில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள், கூட இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு சக தோழியாக எதையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு அத்தனை அமைப்புகளும் வயதிற்கேற்றார் போல கல்வி மேன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ராசிநாதன் வலுவாக ராசியிலேயே இருக்கக்கூடிய காரணத்தினால் எதையும் ரிஸ்க் எடுத்து செய்து அதன் மூலமான சாதனைகளை செய்யக்கூடிய அற்புதமான முன்னேற்றமுள்ள, ஏற்றம் தரும் மாசமாகவே அமைந்திருக்குதுங்க மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த ஆனி மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல கௌரவம் கிடைக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ராசியின் யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன், சனி, புதன் 3 பேருமே 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலேயும் பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லுவேன் இல்லையா? அதாவது புனிதமான ஆசிரிய பணியை செய்து கொண்டிருப்பவர்கள், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய பணியான வழக்கறிஞர் துறைகளில், நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலேயே பதவி உயர்வு, வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய அமைப்பு, பணம் சம்பாதிப்பதற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த
தடைகள் விலகக்கூடிய அமைப்பு. ஒரு நிலையில் ஒரு இடத்துல கௌரவத்தை இழந்திருந்தீங்க, ஒரு பேரை இழந்திருந்தீங்க, ஒரு கொடுக்கல் வாங்கல பேர் கெட்டு போச்சுங்க, ஒரு பணத்தை இன்றைக்கி தரேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதை தர முடியாமல் போச்சு, அல்லது இந்த வாக்குறுதியை ஒன்று கொடுத்துருந்தேன் இவருக்கு இப்போதைக்கு நிறைவேற்ற முடியாமல் போச்சு, இதனால் இந்த இடத்துல பேர் கெட்டு போச்சு என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் அதற்கான அமைப்புகளை கூட இப்போது நல்லபடியாக உருவாக்கி கொண்டு அதே இடத்துல மீண்டும் நல்ல பெயரை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். உண்மையில் சில பேருக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும், வீண் விரைய செலவுகள்னு கூட சொல்லுவேன். ஆனால் அந்த செலவுகளை செய்யக்கூடிய அளவிற்கு தாராளமான பணவரவு இப்போது இங்கே வருகிறது. செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது சகோதரர்களால் ஏதாவது ஒரு நிலையில் மன கஷ்டங்கள், விரயங்கள், சில பேருக்கு தம்பி தங்கைகளால் செலவுகள், ஒன்றை ஆரம்பித்து வைத்து கொடுப்பது, அல்லது ஏதேனும் ஏற்கனவே தம்பி தங்கைகள் செய்துவிட்ட ஒரு காரணத்திற்காக பணத்தை கொடுப்பது என்பது போன்ற கொஞ்சம் அன்புக்கு அதிகமாக அடிபணியக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் சகோதரர்களால் இப்போது விரயங்கள் இருக்கக்கூடிய தன்மைகளும் இருக்கும். மற்றபடி குடும்பத்தில் வேறு எந்த விதத்திலையும் பிரச்சனைகள் இருக்காது. கணவன் மனைவி உறவு இன்றைக்கு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும். கடந்த மாதத்தில் ஒரு மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் கொண்டிருந்த கணவன் மனைவி அமைப்பு கூட இப்போது ஒருவருக்கொருவர் எனக்கு நான் உனக்கு நீ என்பது மாதிரியான அவரவருடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆனி மாதங்கள் மிகச் சிறப்பான ஒரு மாதமாகவே இந்த அமைப்பு ரிஷபராசிக்காரர்கள் அமைந்திருக்கிறது. 3ஆம் இடத்துல ராசிநாதன் சுக்கிரன் மாறப்போவது என்பது ஒரு முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு தன்மை. அது ஆனி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போது இந்த 20 நாட்களும் என்னென்ன முயற்சிகளை பண்ணியிருந்தீங்களோ அது கடைசி 10 நாட்களில் அற்புதமாக அப்படியே பலித்து நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அவைகள் அத்தனையும் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மாணவர்களுக்கு கல்வி நிலையங்களில் நல்ல விதமான ஒரு படிப்பினைகள், நல்ல விதமான ஆலோசனைகள், அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய தன்மை. என்ன படிக்கலாம் என்பதில் மாணவர்களுக்கு ஒரு தெளிவு இந்த ஆனி மாதத்திலே கண்டிப்பாக வந்துவிடும். உயர்கல்வி படிப்பதற்கு இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பு குறிப்பாக பெண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். இளம் பெண்கள் அனைவருக்குமே உங்களுடைய ஒரு படிப்பிற்கு ஏற்றாற் போல வேலை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நிலைமை என பணவரவு தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கக்கூடிய நல்ல அமைப்புமாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த ஆனி மாதம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நிலையில் இந்த ஆனி மாதம் ஆரம்பிக்குதுங்க. கடந்த ஒரு 2-3 மாதமாகவே மிதுன ராசிக்காரங்க நல்லா இல்லை, சரியாக இல்லை, மனசு கஷ்டம், ஒரு பொருள் வரவுக்கு தடை இருந்த நிலைமைகள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் ஒரு 2-3 மாதமாகவே உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் நீச்சம், அஸ்தமனம், கிரகணம் என்கின்ற நிலைமையில் செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து கொஞ்சம் பலவீனமான நிலைமையில் இருந்தார். இப்போ தான் சில வாரத்திற்கு முன்பு நல்ல விதமான நிலைமைக்கு மாறி இருக்கிறார். ஆனால் இந்த ஆனி மாதம் முழுவதுமே அவர் ராசியிலேயே அவருடைய நண்பர் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரனோடு சேர்ந்து இணைந்திருப்பது எதையும் தைரியமாக செயல்படுத்தக்கூடிய, எல்லாம் நன்றாக நடக்கக்கூடிய ஒரு அற்புத மாற்றங்களை தரக்கூடிய அமைப்புங்க. எதிலையும் ஒரு தைரியமாக செயல்படுவீங்க. உண்மையில் மிதுன ராசிக்காரர்கள் கடும் புத்திசாலிகளாக இருப்பீர்கள். உங்களுக்கு அந்த புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் இப்போது வரவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த ஆனி மாதத்திலேயே எந்தெந்த நிலைமைகளில் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த விருப்பத்திற்கு ஏற்றாற் போல நல்ல சந்தர்ப்பங்கள் அமைந்து அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை முழுக்கவே உண்டு. 8-12ஆம் இடங்கள் இப்போது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு நல்ல சுபத்துவமாக இருக்குது. வெளிநாடு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இப்போது இருக்கின்ற இடங்களிலேயே வேலை, தொழில், நன்மைகள் அத்தனையும் மிகவும் மேன்மையாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒரு பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் இதுவரைக்கும் சரியாக அமையலை, அல்லது அனுமதிகள், விசா அனுமதிகள் வரவில்லை என்கின்றவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மைகள், அல்லது வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள், செய்திகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவங்களுக்கு இப்போ கூடுதல் நன்மைகள் இருக்கும். எல்லோருக்குமே ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4 வருட காலமாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய கோச்சார நிலைமைகள் நல்ல நிலைமையில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எதை எடுத்தாலும் தடங்கள், எதை எடுத்தாலும் தோல்வி என்கின்ற நிலைமைகள் கடந்த பல வாரங்களாக அப்படியே மாறிக்கொண்டு வருகின்ற அமைப்புகளில் இன்னும் நல்ல விதமான மாற்றங்கள் இந்த ஆனி மாதத்தில் உண்டு. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல ஒரு 60 வயது கடந்தவர்களுக்கு கடன் தொல்லைகள் இல்லாமல் இருப்பது, ஆரோக்கிய குறைவுகள் இல்லாமல் இருப்பது, குறிப்பாக குழந்தைகளால் ஒரு வகையில் சந்தோஷம் இருக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் இதுவரைக்குமே மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கலையே அப்படின்றவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக வருகின்ற கார்த்திகை மாதத்திற்குள் வீட்டிற்குள் ஒரு நல்ல குடும்ப மங்கள நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான முன்னேற்பாடுகள், உறுதிகள், ஒரு நிச்சயதார்த்த அமைப்பு போன்றவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான மாதமாகவே இந்த ஆனி மாதம் மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்குது. ஒரு 40-50 வயது கடந்த பெண்கள் எல்லோருக்குமே கணவரை பற்றி, குழந்தைகளை பற்றிய நல்ல நிம்மதிகள்
பீரியட் இருக்கக்கூடிய மொத்தத்தில் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சிறப்பு மாதமாக, சிறந்த மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஆனி மாதம். கடகராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல குரு என்கின்றது இந்த ஆனி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கிரக நிகழ்வுகள். தசம அங்காரான்னு சொல்லுவோம் ஜோதிடத்தில். எந்த ராசிக்காரருக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரோ அவருக்கு அந்த தொழில் முன்னேற்றங்கள் நல்ல விதமாக இருக்கும், வியாபாரம் செழிப்பாக இருக்கும். எந்த துறையில் இருக்கிறீங்களோ, ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி, அல்லது தறி போட்டிருக்கிறவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இயந்திரத்தை வச்சு பிழைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது கார் பைக் ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் அந்த மாதம் முழுவதும் ஓரளவுக்கு நல்ல வருமானம், குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு ஒரு சில செய்கைகள், குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போவதற்கான அத்தனை அமைப்புகளும் இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பினால இப்போது அந்த கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மாதத்தில் உண்டு. இந்த ஒன்று செய்கிற தொழில் லாபம் இருக்கணுமே. கடந்த ஒரு வருஷமாகவே அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தினால கடகராசிக்காரர்கள், குறிப்பாக பூச நட்சத்திரக்காரங்க, ஆயில்ய நட்சத்திரக்காரங்க 2 பேருமே ஒரு மாதிரி தடுமாறி கொண்டிருக்கின்ற நிலைமைகள் இருக்கு இல்லையா. ஒரு முட்டின மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். அதாவது முன்னால் போனால் கத்துது கடிக்குது, பின்னாடி போனால் இடிக்குதுன்ற மாதிரியான நிலைமைகள் தான் இப்போது பெரும்பாலான கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே. குறிப்பாக இளைஞர்கள் எல்லாமே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வேலை நல்லா இல்லை, வேலை இருந்தால் சம்பளம் இல்லை, அல்லது வேலையில் கெட்ட பேர், இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே ஆவணி மாதத்திலிருந்து அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. அடுத்த வருஷம் மார்ச் மாதம் உங்களுக்கு அஷ்டமச்சனி முழுமையாக விலகுகிறது. அப்போ அந்த அஷ்டமச்சனி விலகினவுன்னா வாழ்க்கை நல்ல விதமாகவே செட்டில் ஆகணும். இது வரைக்கும் என்னென்ன இழந்தீங்களோ அதெல்லாம் அப்படியே திரும்ப உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. ஆக இப்போதிருந்தே சில நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு குறிப்பாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தொட்டது துலங்கம், எதுலேயும் லாபம் வரும். 11ஆம் இடத்துல இருக்கிற குரு 3, 5, 7ஆம் இடங்களை பார்க்கிறார். 3ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு நிலையில் தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும். எந்த இடத்துல எதை சமாளிக்க முடியலை அப்படின்ற மாதிரியான ஒரு போராட்டத்தில் இருக்கிறீங்களோ அதில் நல்ல விதமான சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மன தைரியம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இந்த ஆனி மாதத்திலிருந்தே கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருதுங்க. பிள்ளைகளை பற்றி கவலைகள் இருந்தவர்கள், அல்லது புத்திரபாக்கியமே கிடைக்கல, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் புத்திரபாக்கியம் இல்லை, மருந்துகள் இதுக்கு இதெல்லாம் போய்கிட்டு தான் இருக்கிறோம் என்கின்றவர்களுக்கு புனிதமான கருவுறுதல் போன்ற அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள், சிறு குழந்தைகள் பேசலையே நடக்கலையே என்ற மாதிரியான கவலையில் இருந்து வந்தவர்கள், அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற ஒரு காரணத்தினால மிகப்பெரிய நன்மைகள். குழந்தைகளுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு நோய் தொந்தரவிலிருந்து அத்தனை அமைப்புகளும் தற்காத்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. 7ஆம் பாவகத்தை இன்றைக்கு ஒரு குரு பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒன்று. கடந்த காலத்தில் ஒரு 2 வருஷமாகவே கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இல்லை, அல்லது பிரிஞ்சிருக்கிறோம், அல்லது வேலைக்காக பிரிஞ்சிருக்கிறோம், கணவர் மாதம் ஒரு தடவை தான் வீட்டுக்கு வரக்கூடிய சூழலில் இருக்கிறாரு, அவர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம் என்பது மாதிரியான சனியின் தாக்குதல்களின் அமைப்பினால் குடும்பம் ஒன்றிணைய முடியாத ஒரு சூழல் இருக்கு இல்லையா. அவங்க எல்லாருக்குமே இந்த ஆனி மாதத்திலிருந்தே படிப்படியாக கணவர் வீட்டுக்கு தினசரி வரக்கூடிய ஒரு வேலை மாற்றத்தை அடைவது, அல்லது வெளிநாட்டில் இருக்கிறார், தூர இடங்களில் இருக்கிறார், இங்கே வந்து விடுவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார், ஆனால் எந்த விதமான அமைப்புகளும் நடக்கலை, அனுமதி கிடைக்கவில்லை என்றிருந்தவர்களுக்கு குடும்பம் ஒன்றிணையக்கூடிய, அனைத்திலும் சந்தோஷம் இருக்கக்கூடிய, ஒரு மன உற்சாகம் வரக்கூடிய, தன்னம்பிக்கையும் தைரியமும் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க வயதிற்கேற்றாற் போல இந்த ஆனி மாதம். சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே தந்தை வழி நன்மைகள், அப்பாவை பற்றின ஒரு பெருமிதமான உணர்வு வரக்கூடிய தன்மை. அப்பா இது வரைக்கும் நீங்கள் கேட்டு ஒன்று செய்து கொடுக்காத தன்மைகள்லேருந்து அப்படியே விலகி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்பா தந்த சொத்து, பூர்வீக சொத்தை பிரிச்சிக்க முடியாமல் ஒரு சண்டை சச்சரவுகள், பங்காளி தகராறுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி அண்ணன் சரியில்லை, சித்தப்பா மக்கள் சரியில்லை, அல்லது அக்கா தங்கைகள் ஒரு மாதிரியாக ஒத்துக்கொள்ள மாட்டேன்றாங்க, உனக்கு கொஞ்சம் அதிகம் எனக்கு கொஞ்சம் குறைவு என்பது மாதிரியான மனச்சங்கடத்தில் இருக்கிறாங்கன்னா, குடும்ப விவகாரங்கள் நிம்மதி இல்லாமல் இருந்து வந்த அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இப்போது அத்தனையும் சகோதர ஒற்றுமைகள் வரக்கூடிய, தந்தையின் வழி அமைப்புகளில் நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல மாதமாக இந்த ஆனி மாதம் அமைஞ்சிருக்கு. சிம்மத்திற்கு இந்த மாதம் முழுவதும் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் புதனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். பொதுவாகவே 11ஆம் இடம் என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல ஒரு நீண்ட காலமாக வழக்கு இருப்பவருக்கு வழக்கில் வெற்றி,
ஒரு இன்டர்வியூவில் நான் வந்து சக்ஸஸே ஆக முடியலைங்க, ஒரு அரசு வேலைக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அல்லது இந்த துறையில் தான் வேலைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், இந்த இடத்துல தான் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், இதை ஜெயிக்கணும்னு இருக்கிறேன், இவரை ஜெயிக்கணும்னு இருக்கிறேன், இந்த அமைப்பை ஜெயிக்கணும்னு இருக்கிறேன், என்னுடைய லட்சியமே இதுதான், ஆனால் அது நடந்து போகிறது, அதை கிட்ட அடையிறதுக்கான ஒரு மாதிரியான தடைகள் எல்லாம் இருக்கின்றன என்பது போன்ற வெற்றியை பற்றி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரங்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆனி மாதம் முழுவதுமே கண்டிப்பாக இருக்கும். 11ஆம் இடம் என்பது அண்ணன் அக்கால்களையும் குறிக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே கடந்த காலத்தில் பெரியவர்களோடு முரண்பட்டு கொண்டிருந்த, பெரியவங்க நமக்கு எதுவுமே செய்யலைங்க, இவங்க கொஞ்சம் இந்த நேரத்தில் கை கொடுத்துருந்தாங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன், ஆனால் நம்ம என்னையும் ஒரு தம்பி தங்கைன்னு நினைக்காம அவங்கவுங்க சுயலாபத்தையே பார்த்துட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு குடும்ப குழப்பங்களில் அண்ணன் தம்பி அக்கால் தங்கை உறவுகள் சரியில்லாமல் இருந்தவர்களுக்கு இப்போது ஒரு நல்ல சகோதர பாசம், அவங்களே யாருக்கிட்ட அடி வாங்கினீங்களோ அவங்களே உங்களை அணைச்சிக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஐயா, சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு வருத்தங்கள் இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அல்லது அதிகமாக கடன் வாங்கிட்டாரு, இந்த கடன் வாங்கினது எதுக்குன்னு கூட நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு, எங்கே பணத்தை விட்டார்னு தெரியலையே, ஏன் இந்த அளவுக்கு பொருளாதார பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்குது, இந்த மாதிரியான கவலைகள் ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருக்கக்கூடிய தன்மை, அடுத்தவரை பற்றிய ஒரு சில பல கவலைகள் இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்க முடிகின்ற, அனைத்திலும் வெற்றி கிடைக்கின்ற சிம்மத்திற்கு சந்தோஷம் மட்டுமே கொடுக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த ஆனி மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய நிலைமையில் ஆனி மாதம் ஆரம்பிக்குது. ராசிநாதன் புதன் அங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைஞ்சிருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், புதிதாக வியாபாரம் அமைகிறது, ஏற்கனவே அமைஞ்ச வியாபாரத்திற்கு நல்ல உதவியாளர்கள், வேலைக்காரங்களே சரியாக கிடைக்கலங்க, நல்ல விதமாக தான் வியாபாரம் ஆகுது, தனி ஒருத்தராக இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அல்லது நானும் வீட்டம்மாவும் அல்லது நானும் வீட்டுக்காரரும் மட்டும்தான் அந்த தொழிலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் உதவியாளர்கள் யாருன்னா கிடைச்சா, வேலைக்காரங்க கிடைச்சாங்கன்னா, நல்லவங்களாக கிடைச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தொழிலை முன்னேற்றலாம், அவங்களுக்கும் சரியான வகையில் உதவிகள் செய்யலாம் என்கின்ற முயற்சிகளை கொண்டிருக்கக்கூடிய, வேலை தொழில் முன்னேற்றத்தை லட்சியமாக கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றம் இருக்கக்கூடிய முன்னேற்றமான மாதமாக இந்த ஆனி மாதம் அமையுங்க. விவசாய பெருமக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகம் இருக்குன்னு சொல்லிடுவேன். மழை பெஞ்சும் கெடுத்தது, பெய்யாமலும் கெடுத்தது என்கின்ற நிலைமை கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே இருக்குது இல்லையா? இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஆனி மாதத்திலே சில பல நல்ல ஐடியாக்கள் உங்கள் மனசில் ஏற்படும். இதை இப்படி செய்யலாம், வாழை போடலாம், சோளம் போடலாம், கரும்பு போடலாம் என்பது போன்ற எந்த பயிரை போட்டால் அதன் மூலமான நல்ல விதமான முதலீடுகள் நல்ல விதமாக கிடைக்கும், பணம் நல்ல விதமாக கிடைக்கும் என்பது போன்ற ஒரு சிறந்த ஐடியாக்கள் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே ஆனி மாதம் சிறப்பாகவே கண்டிப்பாக விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், சிறு குறு வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், பெரிய தொழிலதிபர்களிலிருந்து ஒரு சின்ன ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க வரைக்குமே மிகப்பெரிய முன்னேற்றமும் உதவியாளர்களுக்கான சில பல விஷயங்கள் உங்களுக்கே கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல செவ்வாய் வலுத்து அமர்ந்திருக்கிறார். மாதம் முழுவதும் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது ஒரு நிலையில் அவங்கள கோபப்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எரிச்சல் படுத்தி டக்குன்னு உங்கள் வாக்கிலிருந்து ஏதாவது ஒரு சொல் வந்து அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியான சில விஷயங்கள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். அப்படின்னா இந்த மாதம் சொல்லப்பட வேண்டிய ஒரு மனசில் கவனத்தில் இருக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, எந்த ஒரு நிலையிலையும் வாக்கை கட்டுப்படுத்தணும். தீயினால் சுட்டால் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று அடிச்சிட்டா கூட அந்த இடத்துல அவ்வளோ பெருசாக தெரியாது, ஆனால் இந்த மாதிரி ஒரு சொல்லிட்டாரையா என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இப்போது இந்த மாதம் முழுவதும் ஏதேனும் ஒரு நாளில் கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும் என்பதால் குடும்பத்திலோ அல்லது வெளியிலோ அல்லது நண்பர்களிடமோ கணவன் மனைவி போன்ற உறவுகளிடமோ பேசும்போது மட்டும் எந்த நிலையிலையும் கோபப்படாமல் பேச வேண்டிய அமைப்பு இப்போது ஆனி மாதத்திற்கு இருக்கிறது. பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு போன்ற யூக வணிக அமைப்புகள் இந்த மாதம் முழுக்க கை கொடுக்காதுங்க. பேராசை பெருநஷ்டம் என்கின்ற ஒரு அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே அதிலையும் கவனமாக இருக்க வேண்டிய நிலை இந்த ஆனி மாதத்திற்கு கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. இதை தவிர்த்து ஆனி மாதம் சிறப்பான நல்ல மாதம் கன்னியினர் எல்லோருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் மிக வலிமையான இருக்கின்ற அமைப்பில் இந்த ஆனி மாதம் ஆரம்பிக்குதுங்க. மாதம் முழுவதுமே சுக்கிரனும் புதனும் அவங்க 2 பேரும் உங்களுடைய யோகா கிரகங்கள், ராசிநாத கிரகம். இப்போ இந்த சுக்கிரனும் புதனும் 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் வலிமையாக இருக்கின்ற நிலைமையில்
உங்களுடைய பூரண ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்துல செழிப்பாக இருப்பது என்பது ஒரு பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவிற்கு எல்லாம் தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பு, கனவுகள் நனவாகக்கூடிய அமைப்பு, எண்ணியது நிறைவேறக்கூடிய அமைப்பு இப்போது துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்குது. ஐயா 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கிறது ஒரு நிலையில் பலவீனம் அப்படிதான் பார்த்தா, 8ஆம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாச்சே, அது கண்டிப்பாக இப்போது கிடைக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம்ன்றது ரோட்டில் போகும்போது காலுக்கு கீழே பூமிக்கு அடியில் ஏதாவது புதையல்கள் கிடைத்தது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இப்போது அந்த மாதிரி இல்லையே. ஒரு யூக வணிகம் பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் அல்லது எதிர்பாராத சில அமைப்புகளில் ஒரு சமூக ஊடகங்கள்லையோ அல்லது நீங்கள் பண்ணுகின்ற ஒரு தொழிலையோ ஒருவர் எதிர்பாராத ஒரு வருமானத்தையோ வெகுமதியோ கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் முழுவதுமே, ஆனி மாதம் முழுவதுமே உண்டு. அதை போலவே வட மாநிலங்களில் போய் வேலை செய்யணும், வட மாநிலங்களில் போய் படிக்கணும், பயிற்சி நிலையங்கள் சில ஒரு லட்சியத்தை அடைவதற்காக பயிற்சி நிலையங்கள் இருக்குல்ல, நீட்டு பயிற்சி அல்லது IAS IPS தேர்வுக்கான பயிற்சி அமைப்புகளை வெளிமாநிலத்தில் போய் படிக்கணும்னு எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த மாணவ கண்மணிகள் அனைவருக்குமே இந்த ஆனி மாதம் அப்படியே கை கொடுக்கக்கூடிய தன்மை, உங்களுடைய தாய் தந்தையர் அதற்காக ஒத்துழைக்கக்கூடிய அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. தன வீட்டை எப்போவுமே குரு பகவான் பார்த்துட்டார்னாலே பண வரவுக்கு அப்படி ஒன்றும் பஞ்சம் இருக்காது. அது இப்போது ஆனி மாதம் முழுவதுமே சீரான ஒரு அமைப்பாக இருக்கும். மாதமானால் எனக்கு இந்த வருமானம் நிலையாக இல்லையேங்க, ஒரு மாதம் வந்து அப்படியே ஏறுது, ஒரு மாதம் இறங்குது, ஜிக்ஜாக்காக இருக்குது, ஜான் ஏறி முனம் வழுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. நிரந்தரமாக வருமானம் இதுதான் தெரிஞ்சால் எனக்கு ஒரு நல்லா இருக்குமேன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட போதுமான அளவு நிரந்தரமான வருமானம் வரக்கூடிய நல்ல மாதமாகவே ஆனி மாதம் வரும். இதிலிருந்தே ஒரு ஸ்டாண்டர்டு லைஃப் என்று சொல்லப்படக்கூடிய லைஃப்பில் ஒரு ஸ்டெடி ஆகிட்டோம் என்பது மாதிரியான ஒரு தோற்றங்கள் மனதிற்குள் வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல இந்த மாதத்தின் இறுதியில் உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் அமர்றதுனால பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிக்கிறவங்க விற்கிறவங்க, இந்த ஃபேன்சி ஸ்டோரு, பெண்களுக்கு மட்டுமான நகைகள், அவங்களுக்கு மட்டுமான ஆடைகள் போன்றவைகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம், பொருள் வரவு, பண லாபங்கள், கடன்களிலிருந்து அந்த கடன் சிக்கல்களிலிருந்து விலகக்கூடிய தன்மைகள் என ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் குடும்பத்திலையும் வெளியிலையும் தொழிலையும் இருக்கக்கூடிய நல்ல மாதம் துலாம் ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த ஆனி மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளிலும் ஒரு அந்தஸ்து கௌரவம்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஒரு சிறந்த நட்புலாம் இந்த மாதம் கிடைக்குங்க. இந்த மாதம் அறிமுகமாகக்கூடிய ஒருவர் வாழ்நாள் முழுக்க உதவக்கூடிய நல்ல நண்பராகவோ ஒரு உறவாகவோ மாறக்கூடிய அமைப்புகள். இளைஞர்களுக்கு ஒரு பொற்கால மாதம்னு இந்த மாதத்தை சொல்லிடுவேன். மாதம் முழுவதும் ராசிநாதன் அப்படியே 6ஆம் இடத்துல ஆட்சி என்கின்ற ஒரு நல்ல அமைப்பில் இருக்க. இந்த 6ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தால் என்னங்க, எதிர்ப்புகள் விலகும். உங்களை பொறாம கண்ணோடு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் ஒரு மாதிரியான எரிச்சலில் பார்ப்பாங்கல்ல, இவன் மட்டும் இப்படி இருக்கிறானே, இவன் மட்டும் நல்லா இருக்கிறானே, நான் நல்லா இல்லையே என்ற மாதிரியான ஒரு பொறாமை கண் திருஷ்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான எந்த விஷயமும் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அண்டவே அண்டாத அனைத்திலும் சிறப்புகள் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை அப்படியே நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நட்பு கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 4 கிரகங்களும் மிக வலுவாக இருக்கின்ற நிலையில் எதிரிகள் கூட 8ஆம் இடத்தில் மறைந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு யோக பலன். ஆகவே உறவுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மைகள், நட்புகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மைகள், புதிய உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலான கல்யாண கனவுகள் பலிக்கக்கூடிய அமைப்பு இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. காதலன் காதலியாக இருப்பவர்கள் கணவன் மனைவியாக ஆகக்கூடிய அமைப்பு. அப்பா அம்மா சம்மதிக்கவே இல்லைங்க, ஒரு சின்ன விஷயங்க, இப்படி இருக்குது, வேறு இனமாக இருக்கிறது, அல்லது அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது. பெரியவர்கள் பாரம்பரியம் என்கின்ற ஒன்றை பார்க்கிறார்கள். ஆனால் சின்னவங்க எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு மாதிரியான பெரியவர்களிடமிருந்து ஒரு அனுமதிகள் கிடைக்காத அத்தனை விருச்சிக ராசிக்கார இளையம் பருவத்தினருக்கும் இப்போது உங்களுடைய திருமணத்திற்கு பெரியவர்கள் நல்ல பூரண சம்மதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. கடன் தொல்லைகள் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ விலகிடும். வழக்கில் இருந்தவங்க, வழக்கு சார்ந்த விஷயங்களில் அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க, சிகப்பு நிற கட்டிடம்னு சொல்லுவேனே, கோர்ட்டு காவல்துறை போன்றவைகளோடு அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் மாதம் முழுவதும் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த
மாதத்திலேயே அந்த வழக்குகள் சாதகமாக உங்களுக்கு தீர்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு, அல்லது நல்ல சமாதான சமரச தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஒரு அற்புதமான அமைப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவி பிரிஞ்செல்லாமான்ற எண்ணத்தில் இருந்தவர்கள், குடும்ப நல கோர்ட்டுகளில் விவாகரத்து கேட்டு விண்ணப்பித்திருந்தவர்கள் எல்லோருக்குமே மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை, முதல் திருமணம் தொலைந்து முதல் திருமணத்தில் தோல்வியுற்று இரண்டாவது திருமணமாக நல்லா அமையுமா என்கின்ற மாதிரியான ஒரு பதற்ற அமைப்போடு இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல நிலைத்த இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு கடன் வரும், அதாவது புது வீடு வரும், புது வீடு புது வாகனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்போது கடன்களினால் அவைகள் கிடைக்கக்கூடிய நிலையும் இருக்கின்ற ஒரு நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது ஆனி மாதம் அனைத்து விருச்சிக ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் பாவகமும் 7ஆம் பாவகமும் இந்த மாதம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வலுத்திருக்கு. ஐயா, அது ரெண்டும் ஒரு பலமாக இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளால் இது வரைக்கும் சங்கடங்களை அனுபவித்தவங்க, பள்ளி கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய மனசை நோகடிக்கிறாங்களே, நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே, எந்த மாதிரியான குழந்தைகள் தோலுக்கு மிஞ்சினா தோலனாயிடுதே. நம்ம பிறக்கும்போது இந்த செல்ஃபோன் போன்ற அமைப்புகள்லாம் இல்லை. இன்றைக்கு குழந்தைகள் பிறக்கும்போது கையிலேயே அப்படியே செல்ஃபோனோட தானே பிறக்கிறாங்க. ஒரு இன்டர்நெட் என்பது நமக்கு தெரியாத அளவிற்கு அவங்களுக்கு ஒரு பெரிய அளவாக இருக்கிறது. சமூக ஊடகங்களில் நமக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு 10 வயது சிறுவன் 12 வயது சிறுவன் சிறுமி அப்படியே சமூக ஊடகங்களில் புகுந்து விளையாடுகிறார்கள் இல்லையா? இந்த மாதிரியான அமைப்புகளால் பிள்ளைகளை பற்றிய கவலைகளில் இருந்தவர்களுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலத்தோடு ஒரு நல்ல பலமான இருக்கின்ற அமைப்பில் நம்முடைய பிள்ளைகள் கட்டுக்கோப்பானவர்கள், ஒழுக்கமானவங்க, நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணிடாதுங்க என்கின்ற மாதிரியான ஒரு நிம்மதி பிள்ளைங்க விஷயத்தில் வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி புதன் அப்படியே வலுத்து 7ஆம் இடத்திலே இருக்கிறார். ராசியை சுக்கிரன் பார்க்கிறார். கணவன் மனைவி உறவு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒருவருக்கொருவர் உனக்கு நான் எனக்கு நீ என்கின்ற அளவிற்கு ஒருவருக்கொருவர் நல்ல விதமாக விட்டு போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது. ஒரு முக்கியமாக சொல்லணும்னா வளர்ச்சிக்கான கடன்கள் வரக்கூடிய மாதமாக ஆனி மாதம் இருக்கும். ஒரு வியாபாரத்திற்கான கடன் 6ஆம் இடத்தில் இன்றைக்கு ராசிநாதன் இருந்து 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இரண்டையும் அவர் பார்ப்பது ஒரு நிலையில் பணம் வரும், ஆனால் அது கடனுக்காக வரும், ஒரு குறைந்த வட்டிக்காகவோ. எல்லா இடத்துலையும் கடன் வாங்காமல் இருந்துட முடியாதுங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வீடு வாங்குறவங்க எல்லாம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் டியூ போட்டு தான் வாங்குகிறோம். ஒரு வாகனம் வாங்குவதற்கும் டியூ போட்டு தான் வாங்குகிறோம். அப்போ ஒரு வளர்ச்சிக்கான கடன், தொழிலுக்காக ஒரு வியாபார பெருமக்கள் அல்லது ஒரு தொழில் முனைவோர், ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே, அதே போல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கின்ற வீடு வாங்குவதற்காகவோ அல்லது இங்கே இருக்கக்கூடியவர்கள் தொழில் முன்னேற்றத்தை அடைவதற்காகவோ ஒரு குறைந்த வட்டியில் வளர்ச்சிக்கான கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த ஆனி மாதத்திலிருந்தே அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஆரம்பிக்கிறது. 12ஆம் இடத்தை சுபர் பார்ப்பதால் இந்த மாதத்தில் ஒரு நல்ல பயணம் இருக்குங்க. மேற்கு நோக்கிய பயணம் அல்லது வடக்கு நோக்கிய பயணம். உள்நாட்டில் இருந்தீங்கன்னா உள்நாட்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாக இருந்தால் வட மாநிலங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் மேற்கு நாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த பயணத்தின் மூலமாக வாழ்க்கை ரொம்ப நல்ல விதமாக மாறுங்க. ஏன்னா 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. பயணத்திலேயே ஒருவருடைய அறிமுகம் அல்லது எதுக்காக போகிறீங்களோ அது போனதற்குரிய முடிவில் 1க்கு 2ஆக இரட்டிப்பாக நல்ல விதமான வருமானமும் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, லைஃப் செட்டில் ஆகிடும் என்பது போன்ற பயண மேன்மைன்னு சொல்லுவோம். ஒரு பயணத்தின் மூலமாக நல்ல அறிமுகமோ ஒரு நல்ல முடிவோ ஒரு நல்ல தொழில் வெற்றியோ வாழ்க்கை அமைப்பிற்கு ஆதாரமான ஒன்றோ கிடைக்கக்கூடிய சிறப்பான ஆண் பெண் இருவருக்குமே நல்ல வகையில் இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் ஆனி மாதம் அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஆனி மாதம் அமையும். தொட்டது துலங்கக்கூடிய மாதம், நினச்சது நடக்கக்கூடிய மாதம், எல்லாவற்றிலும் ஒரு 1000 யானைகள் உங்கள் உடம்புக்குள்ளே பூந்துக்கிட்ட மாதிரி ஒரு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கேங்க. எவ்வளவு சொன்னாலும் உண்மையை சொல்லப்போனால் 12 ராசிக்காரர்கள்லேயும் மகர ராசிக்காரர்களுக்கு தான் இப்போது ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை. ரொம்ப நாளாக அவங்க ராசியை குறுபாக்கலை. இந்த போன மாதத்திலிருந்தே அப்படியே நடந்த குரு பயிற்சியிலிருந்தே உங்கள் ராசியை குறுபார்க்கிறார். ராசியை குறிபார்ப்பதோடு இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு யோக கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி புதன் சுக்கிரன் 3 பேருமே ஒரு நல்ல விதமான ஆட்சி நட்பு பலத்தோடு இருக்கிறார்கள். ஒரு கிரகமாளிகா யோகம் மாதிரியான ஒரு வரிசையான 2ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் வரைக்குமான ஒரு நல்ல யோக பலன்கள். 2ஆம் இடத்துல சனி ஆட்சியாக இருப்பது, 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருப்பது, 5ஆம் இடத்துல குரு வலுத்திருப்பது, 6ஆம் இடத்துல விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் புதன் போன்றவர்கள் சூரியனோடு அங்கே சேர்ந்திருப்பது என்பது எல்லாவற்றிலும் ஒரு நிறைவான அமைப்பு. இப்போ கடந்த காலத்தில் ஒரு 3-4 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டதுலேருந்து கொஞ்சம் நிம்மதிகள் வரும். வாழ்க்கை என்பதே கஷ்டமும் அப்படியே நஷ்டமும் ஒரு இன்பமும் துன்பமும் மாற்றி கலந்து வர்றது தானே.
இந்த கலந்து வருகின்ற அமைப்பில் இப்போது இன்பப்படுவதற்கென்றே இருக்கக்கூடிய அமைப்புகள் வெகு தெளிவாக மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்குது. நினச்சது நடக்கும், லட்சியம் நிறைவேறும், வாழ்க்கை கிடைக்கும், தொழில் முன்னேற்றமாக இருக்கும், வேலைக்கு போகிறது ஒரு நிம்மதியாக இருக்க முடியும், இதுவரைக்கும் கிடைக்காத பண வரவு கிடைக்கும், தாய் தந்தையரை திருப்திப்படுத்த முடியும், சொந்த வாழ்க்கை கணவன் மனைவி வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும். இதுவரைக்குமே ஒரு இளைய பருவத்தினருக்கு காதல் போன்ற அமைப்புகள் ரொம்ப ஒரு நிறைவேறாமல் ஒரு நிலையில் பிரேக்கப் ஆனதெல்லாம் இருந்தது இல்லையா, அதை விட புதிய நட்புகள் புதிய காதல்கள் உருவாகக்கூடிய தன்மை இந்த மாதத்திலிருந்து கண்டிப்பாக இளைய பருவத்தினருக்கு உண்டு. சமூக ஊடகங்களில் சாதிப்பீங்க. எந்த துறையில் நம்ம உள்ளே போகணுன்ற மாதிரியான முயற்சிகளை கொண்டு இருக்கிறீர்களோ, கலைத்துறையில் போகணும், ஊடகத்துறையில் போகணும், அல்லது ஒரு தொழில் துறையில் போகணும், ஒரு வியாபாரம் தொடங்கணும், அல்லது விவசாயத்தில் சாதிக்கணும் என்பது மாதிரியான மனசுக்குள்ள ஒரு துறை வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த துறையில் சாதிப்புகளை செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துடைய முதல் வாரத்திலேயே ஆரம்பித்து இறுதி வாரத்திற்குள் கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த ஆனி மாதம் இருக்குது. கடந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் ஒரு பணத்தை இழந்துட்டேன். ஒரு நட்பு ஒன்று வந்து சோஷியல் மீடியாவில் வந்தது, சும்மா அப்படியே சாட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், திடீர்னு பணம் கேட்டார், அப்படி கேட்டார், இப்படி கேட்டார், ஒரு தொழிலை பண்ணலான்னாரு, இப்படி பண்ணலான்னாரு, எப்படி ஏமாந்தானே தெரியலங்க. இந்த மாதிரியான அந்த பணத்தை ரெக்கவர் பண்ண முடியாமல் இருக்கிறேன் என்பது மாதிரியான பணத்தை இழந்தவர்களுக்கு கூட இழந்த பணத்தில் ஒரு பகுதி திரும்ப வரக்கூடிய அற்புதமான எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆனி மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் இருக்கும். கொஞ்சம் போராட்டம் நீடிக்கிறது என்றாலும் கூட எதை நோக்கிய போராட்டம், யாரை நோக்கிய போராட்டம் என்பதில் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எந்த இடத்துல வழி இருக்கிறது என்பதற்கான சில அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். வீடு வாகன விஷயத்தில் சில பல கஷ்டங்கள் இருந்தவர்கள் எல்லோருக்குமே இப்போது அந்த வீடு சார்ந்த விஷயங்கள், ஒரு வீட்டு கடனை அடைக்க முடியல, கடந்த பல மாதங்களாக சொல்லப்போனால் 3 மாதமாக இஎம்ஐ கட்டலை, 4 மாதமாக வாடகை கொடுக்கல, இந்த மாதிரியான ஒரு பொருளாதார பற்றாக்குறையின் காரணமாக சில பல மாதாந்திர அமைப்புகளை கூட செலுத்த முடியாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு இந்த ஆனி மாதத்திலிருந்தே வந்து விடுகிறது. 5ஆம் பாவத்தில் சுக்கிரனும் புதனும் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு யோக அமைப்பு என்பதால் எல்லா நிலைகளிலும் தாய் வழி சொந்தங்கள் அல்லது தாய்மாமன் வழிகளான ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. தாய்மாமா அப்படின்னு தான் இல்லை, ஒரு பொண்ணை கொடுத்த மாமனாக இருக்கலாம், ஒரு பெண்ணுடைய அதாவது மனைவியுடைய சகோதரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மச்சான் வழியாக இதுவரைக்கும் உதவிகள் வரவில்லை என்று இருந்தவர்களுக்கு கூட அந்த ஒரு மனைவி வழியிலான ஒரு உறவுகளிலிருந்து நல்ல உதவிகள் வரக்கூடிய அற்புதமான அமைப்பு இப்போது இருக்கிறது. உங்களுக்கே கொஞ்சம் தைரியம் தன்னம்பிக்கைகள் வரும். ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தினால் கடுமையான கஷ்டங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய 30-40 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவ கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வருகின்ற மார்ச் மாதத்திலிருந்தே ஜென்மச்சனி விலகுது. ஜென்மச்சனி விலகுவதற்கான காலங்கள் ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். எல்லா நிலைமைகள்லையும் இனிமேல் தூரத்தில் ஒளி தெரிகிறதை பாரு என்பதை போல ஒரு கடலில் நடுக்கடலில் இருக்கிறவங்களுக்கு கூட கரை தருகின்ற அமைப்பு இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆக தொழில் மேன்மை இருக்கும். வேலையில் கஷ்டங்கள் இருந்தவர்களுக்கு அந்த வேலை கஷ்டங்கள் விலகும். வேலையை விட்டுவிடலாமான கஷ்டத்தில் இருந்தவங்க கூட வேலையை விட வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நாளில் நமக்கு திருப்பம் வரப்போகிறது என்பது கண்டிப்பாக இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. வியாபாரம் நன்றாக இல்லை, தொழிலை மாற்றிடலாமா, இதை மாற்றிடலாமா, அதை மாற்றிடலாமான்ற கஷ்டத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே தாக்கு பிடிச்சோம்னா இது கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்கின்ற அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. குடும்பத்தில் கூட கணவன் மனைவி உறவுகள் சீரில்லாமல் இருந்தவங்க அப்பா அம்மா ஒரு சரியான நேரத்தில் உதவி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சிக்கல் வந்திருக்காது. அப்பா அம்மா நம்மளை கைவிட்டுட்டாங்க, அண்ணன் தம்பி அமைப்புகள் உறவுகள் நன்றாக இல்லை, மனைவி என் பேச்சை கேட்கல, கணவன் என் பேச்சை கேட்கல, குழந்தைகள் அப்படி ஒன்றுமா இப்படி ஒன்றுமா, நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த மாதிரியான குழப்ப சூழ்நிலையிலையும் குழப்ப சிந்தனையிலும் இருந்து வந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் தெளிவுகள் பிறக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். பணவரவுன்றது கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும்ன்றது தான் உண்மை. ராசி பலனில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஜென்மச்சனி நடக்கும்போது நமக்கு தேவையான அத்தனை அமைப்புகளும் உடனே கிடைத்து விடாது என்றாலும் கூட இன்னும் 2-3 மாதத்திற்கு பிறகு உங்களுடைய பொருளாதார சிக்கல்கள் தீரக்கூடிய சில வாய்ப்புகளும் சில வழிகளும் தெரியக்கூடிய நல்ல மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஆனி மாதம். மீனராசிக்காரர்களுக்கு வருமானமும் செலவும் கலந்து இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆனி மாதம்.
போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். போன மாதம் முழுவதும் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் இருந்து சற்று கோபத்தையும் ஒரு மாதிரியான முணுமுணுப்புகள் கடுமையான சொற்களை உபயோகப்படுத்தக்கூடிய சில வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவர் இப்பொழுது 2ஆம் இடத்திற்கு வந்து விட்டார். பண வரவுகள் இப்போது ஒரு சீராகவே மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆனால் என்ன, பணத்தை சேர்த்து வைக்க முடியாது, அவ்வளவும் செலவுகள் இருக்கக்கூடிய விரயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல சிலருக்கு சுப செலவுகள் இருக்கும், சிலருக்கு அசுப செலவுகள்னு சொல்லப்படக்கூடிய நிலைகள் இருக்கும். சுப செலவுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்திற்கு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, அல்லது ஒரு வீட்டிற்கான ஒரு தேவையான அமைப்புகள், அல்லது ஒரு பொருள் வாங்குவதற்கு தேவையான அமைப்புகள், குடும்பத்திற்கு அந்த பொருள் வாங்கினேன், ஒரு ஏசி வாங்கினேன், டிவி வாங்கினேன், ஃப்ரிட்ஜ் வாங்கினேன், இந்த மாதிரியான சுப செலவுகள், மனைவிக்கே ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தேன், மனைவிக்கு ஒரு நகை வாங்கி கொடுத்தேன் என்பது மாதிரியான சுப செலவுகள் சிலருக்கும். சிலருக்கு தசாபக்தி அமைப்புகளின்படி பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் உடம்பு சரியில்லை, இந்த மாதிரியான இந்த மாதம் முழுவதும் கையில் இருக்கின்ற காசு அப்படியே கரையக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன என்பது மாதிரியான அசுப செலவுகள். மொத்தத்தில் செலவு வர்ற மாதம் இந்த ஆனி மாதம். ஆனாலும் அதற்கேற்ற பணவரவு செவ்வாயின் 2ஆம் இருப்பினால் கண்டிப்பாக உண்டு. 10க்குடையவர் 9ஆம் இடத்தை பார்ப்பது, பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. சிலருக்கு இந்த குலதெய்வ தரிசனம் போன்ற அமைப்புகள், அல்லது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக யாத்திரைகள் போவதற்கான ஒரு 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு எப்படியாவது இந்த மாதம் போயா என்ன, அடுத்த மாதம் போயா என்னன்ட்டு அதற்கான ஒரு திட்டமிடல் புரோகிராம்களை போடக்கூடிய மாதமாகவும் இருக்கும். திவ்ய தரிசனம் போன்றவைகள், குலதெய்வத்திற்கு நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய அமைப்பு, அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அடுத்த மாதத்திலிருந்து ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்றதுனால இந்த மாதத்திலேயே, அதாவது அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் அல்லது மார்ச் மாதத்திலிருந்து ஜென்மச்சனியுடைய ஆதிக்கத்தை நீங்கள் உணர்ந்தே ஆக வேண்டும். அந்த அமைப்பிற்கு இப்போது ஏதாவது அகலக்கால் வைக்கிறதுக்கான சில பல விஷயங்கள் இப்போது வரும். அந்த நண்பர் கூப்பிட்டார், இந்த உறவினர் கூப்பிட்டார், இவர் சொன்னார், மாமா சொன்னார், மச்சான் சொன்னார், அல்லது ஃப்ரெண்டு சொன்னார்னு சொல்லிட்டு எதையும் ஆரம்பிப்பதற்கு முன்பு 1க்கு 10 முறைகள் யோசிக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய 60 வயது 70 வயது கடந்த பெரியவர்களுடைய அனுபவங்கள் நமக்கு ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படுகின்ற அமைப்பும் இப்போது உண்டு. ஒரு 60 வயது 70 வயது பெரியவர் வீட்டில் இருக்கிறார் என்றால் ஒரு 60 கோடி 70 கோடி வீட்டில் இருக்கின்றது அதற்கு சமம் அந்த மாதிரியான ஒரு பெரியவர்கள் இருப்பது. ஆகவே இளைய பருவத்து மீனராசிக்காரர்கள் இப்போது அடுத்து ஜென்மச்சனி ஆரம்பிக்க இருப்பதால் எல்லா நிலைகளிலையும் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அப்பா அம்மா போன்ற பெரியவர்கள்ட்ட இதை செய்யலாமா கூடாதா என்பதை தொழில் நிலைகளில் கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டிய, விரயத்தை வீண் செலவுகளை தடுத்து கொள்ள வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த ஆனி மாதம். இதுவரை 12 ராசிகளுக்கான ஆனி மாத பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.